Hello guys, இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது molecular basis of inheritanceல DNA structure, RNA structure, double helix DNA ஓட salient features எல்லாமே பார்க்க போறோம். பார்க்கலாமா? First, RNA ஓட structure simple பார்த்திரலாம். So, RNA single stranded, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். And அதில் இருக்க nucleobases, cytosine, guanine, adenine, uracil. DNAல பார்த்தீங்கன்னா தைமன் இருக்கும், பட் இங்க RNAல தைமன் இருக்க வேண்டிய இடத்துல யுராசில் ரீப்ளேஸ் ஆயிருக்கு. ஓகே, இது ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் DNA அண்ட் RNA. தைமன் இருக்க வேண்டிய இடத்துல யுராசில் இருக்கு RNAல. ஓகேயா? ஸோ தைமன் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் 5-methyl uracil. ஓகே, ஸோ விச் மீன்ஸ் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா யுராசில்க்கும் தைமனுக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ தைமன் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்டேபிளான ஸ்ட்ரக்சர், பட் யுராசிலுங்கிறது வந்து கொஞ்சம் அன்ஸ்டேபிளான ஸ்ட்ரக்சர். ஸோ அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அண்ட் இங்கே இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருக்கேன் இல்லையா, இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ஸோ RNA பொறுத்த வரைக்கும் ரைபோஸ் சுகரில் செகண்ட் பொசிஷனில் OH குரூப் இருக்கும், பட் டிஎன்ஏல பார்த்தீங்கன்னா இந்த OH குரூப் இருக்காது. அதனால தான் இங்கே வந்து அடிஷ்னல்னு ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேயா? ஸோ ரைபோஸ் சுகரில் செகண்ட் பொசிஷனில் OH குரூப் இருக்கும் இதில் RNAல. ஓகே, இந்த OH குரூப் டிஎன்ஏல இருக்காது. ஓகே, அதனால தான் நாம் டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம். டிஎன்ஏ பற்றி நிறைய ரிசர்ச் நடக்குது. அதில் ஃப்ரைட்ரஸ் மெஷர் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் நியூக்ளின் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸ் இருக்கு, அது அசிடிக் சப்ஸ்டன்ஸ், அது நியூக்ளியஸ்குள்ளே இருக்கு அப்படிங்கிற தியரியை ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அந்த டைமில் டெக்னாலஜி லிமிடேஷன்ஸ் காரணமாக அது டிஎன்ஏ தான் அப்படிங்கிறத அவரால் ப்ரூவ் பண்ண முடியல. அண்ட் பல வருஷம் கழிச்சு 1953ல் வாட்சன் அண்ட் கிரிக் அண்ட் வில்கின்ஸ் ஃப்ராங்க்லின் இவங்க 4 பேரும் சேர்ந்து எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் டேட்டாவை தராங்க. அதாவது டிஎன்ஏ டபுள் ஹெலிக்ஸ் மாடல் தான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றாங்க. இது பயாலஜில ஒரு பெரிய ரெவல்யூஷனை உண்டாக்குச்சு. அண்ட் அதுக்கப்புறமா எர்வின் சார்காஃப் சில ரூல்ஸ் இந்த டபுள் ஹெலிக்ஸ் பத்தி சில ரூல்ஸை தராரு. என்னன்னா, அடெனின் எப்பவுமே தைமன் கூட தான் பாண்ட் ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறத சொல்றாரு. அண்ட் அதே மாதிரி குவானைன் எப்பவுமே சைட்டோசின் கூட தான் பாண்ட் ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. ஸோ அடினைன், நம்பர் ஆஃப் அடினைன் இஸ் ஈக்குவல் டு amount of thymine. அதே மாதிரி amount of guanine is equal to amount of cytosine அப்படிங்கிறத சொல்றாரு அண்ட் ப்ரூவும் பண்றாரு. அடினைன் தைமன் கூட தான் பாண்ட் ஃபார்ம் பண்ணும், அண்ட் அதே மாதிரி குவானைன் சைட்டோசின் கூட தான் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். அடினைன் தைமின் பாண்ட் ஃபார்ம் பண்றது 2 ஹைட்ரஜன் பாண்ட், and அதே மாதிரி குவானைன் 3 ஹைட்ரஜன் பாண்டோட சைட்டோசினோட பாண்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் ப்ரூவ் பண்றாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, இந்த டிஎன்ஏ காம்ப்ளிமெண்டரி டு ஈச் அதர். காம்ப்ளிமெண்டரினா என்ன? நமக்கு தெரியும் டிஎன்ஏல டபுள் ஸ்ட்ராண்ட் இருக்கு, 2 ஸ்ட்ராண்ட் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஸோ நமக்கு ஒரு ஸ்ட்ராண்ட்ல இருக்கிற நியூக்ளியோடைட்ஸ் தெரிஞ்சா போதும், இன்னொரு ஸ்ட்ராண்ட்ல இருக்கிறத நாமளே ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஸோ சீக்வன்ஸ் ஆஃப் பேசஸ் இன் ஒன் ஸ்ட்ராண்ட் இஸ் நோன், தென் த சீக்வன்ஸ் இன் அதர் ஸ்ட்ராண்ட் கேன் பி ப்ரெடிக்டட் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி அது முடியும்? எப்படி அது பாசிபிள்? நம்ம ஆல்ரெடி சார்காஃப் ரூல்ல பார்த்தாச்சு. அடினைன் எப்பவுமே தைமன் கூட தான் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஸோ ஒரு ஸ்ட்ராண்ட்ல அடினைன் இருக்கு அப்படின்னா அதோட காம்ப்ளிமெண்டரி ஸ்ட்ராண்ட் இன்னொரு ஸ்ட்ராண்ட்ல கண்டிப்பா என்னவா இருக்கும்? தைமனா தான் இருக்கும். ஒரு ஸ்ட்ராண்ட்ல சைட்டோசின் இருக்கு அப்படின்னா அதோட காம்ப்ளிமெண்டரி ஸ்ட்ராண்ட்ல என்னவா இருக்கும்? குவானைனா தான் இருக்கும். ஸோ அடினைன், தைமன், குவானைன், சைட்டோசின். ஸோ இதனால தான் இந்த டபுள் ஸ்ட்ராண்டுமே காம்ப்ளிமெண்டரி டு ஈச் அதர் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஸ்ட்ராண்ட்ல இருக்கிற நியூக்ளியோடைட்ஸ் தெரிஞ்சாலே நம்ம இன்னொரு ஸ்ட்ராண்ட்ல இருக்கிறத நாமளே ப்ரெடிக்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதையும் ப்ரூவ் பண்ணாங்க. நெக்ஸ்ட், இந்த ரெப்ளிகேஷன். ஸோ டிஎன்ஏ காப்பி பண்ணும்போது நமக்கு 2 டாட்டர் டிஎன்ஏ கிடைக்கும். அதாவது
parent strand இருக்கு இல்லையா, parent DNA இருக்கு இல்லையா, each strand act as template அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்க இந்த DNA இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த டபுள் ஸ்ட்ராண்டும் என்னவாகும்னா பிரியும். ஸோ இந்த டபுள் ஸ்ட்ராண்ட் பிரியும் போது நமக்கு ரெண்டு டெம்ப்ளேட் கிடைக்குது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டபுள் ஸ்ட்ராண்ட் பிரியும் போது நமக்கு ரெண்டு டெம்ப்ளேட் கிடைக்குது. இது ஒரு டெம்ப்ளேட் அண்ட் இது இன்னொரு டெம்ப்ளேட்னு வச்சுக்கலாம். ஓகே, அப்போ இதுல டாட்டர் டிஎன்ஏ இந்த டெம்ப்ளேட்ஸ்க்கு காம்ப்ளிமெண்டரியா தான் டாட்டர் டிஎன்ஏ ஃபார்ம் ஆக போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம், இங்க ஒரு டாட்டர் டிஎன்ஏ ஃபார்ம் ஆகும் அண்ட் அதே மாதிரி இங்க ஒரு டாட்டர் டிஎன்ஏ, இந்த டெம்ப்ளேட்டுக்கு ஒரு டாட்டர் டிஎன்ஏ. ஸோ ஆக மொத்தம் ரெண்டு டாட்டர் டிஎன்ஏ, 1 2. ஓகே, டிஎன்ஏல டபுள் ஸ்ட்ராண்ட் இருக்கு, அந்த ரெண்டு ஸ்ட்ராண்டும் பிரியும் போது ரெண்டு டெம்ப்ளேட் கிடைக்கும். அந்த ரெண்டு டெம்ப்ளேட்லயுமே ரெண்டு டாட்டர் டிஎன்ஏ ஃபார்ம் ஆகும். ஸோ ஒரு பேரண்ட் டிஎன்ஏ மாலிக்யூல் ரெண்டு டாட்டர் டிஎன்ஏ மாலிக்யூலை தர முடியும். இதனாலதான் ஜெனடிக் இன்ஃபர்மேஷன்ஸ் பேரண்ட் டு ஆஃப்ஸ்பிரிங் பாஸ் ஆக முடியுது. ரொம்ப கிளியரா அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் பாஸ் ஆக முடியுது. கைஸ், இதில் நம்ம டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் அதோட ஃபீச்சர்ஸ் அதுதான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன்ல, அதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, டபுள் ஸ்ட்ராண்ட் வித் சுகர் பாஸ்பேட் பேக் போன். ஸோ டிஎன்ஏ கன்சிஸ்ட் ஆஃப் 2 polypeptide chains. இங்க ரெண்டு பாலிபெப்டைட் செயின்ஸ் இருக்கு. அதோட பேக் போனா என்ன இருக்குன்னா சுகர் அண்ட் பாஸ்பேட். அதோட பேக் போனா சுகர் அண்ட் பாஸ்பேட் இருக்கு. அண்ட் பேசஸ், அந்த நியூக்ளியோடைட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த நியூக்ளியோ பேசஸ் எல்லாமே இன்சைட் ப்ரொஜெக்ட் ஆகி இருக்கும். ஓகே, ஸோ இது ஏன்னா அடினைன் தைமன். ஸோ அந்த மாதிரி இங்கே தைமன் இருக்கு, அப்போ இங்கே கண்டிப்பா என்னவா இருக்கும், அடினைனா தான் இருக்கும். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி பேசஸ் இன்சைட்ல ப்ரொஜெக்ட் ஆகி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் ஆன்டி பேரலல் ஸ்ட்ராண்ட். ஆன்டினா என்ன, ஆப்போசிட் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஸோ ஒரு ஸ்ட்ராண்ட் 5 எண்ட்ல ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா மற்றொரு ஸ்ட்ராண்ட் 3 எண்ட்ல ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒரு ஸ்ட்ராண்ட் 5 எண்ட்ல ஸ்டார்ட் ஆகி 3 எண்ட்ல முடியுது. அண்ட் இன்னொரு ஸ்ட்ராண்ட், அதாவது அந்த காம்ப்ளிமெண்டரி ஸ்ட்ராண்ட் 3 எண்ட்ல ஸ்டார்ட் ஆகி 5 எண்ட்ல முடியுது. இதுதான் ஆன்டி பேரலல் ஸ்ட்ராண்ட் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஃபீச்சர் காம்ப்ளிமெண்டரி பேஸ் பேரிங். ஸோ நம்ம இதை ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதாவது அடினைன் எதோட பாண்ட் ஃபார்ம் பண்ணும், தைமினோட பாண்ட் ஃபார்ம் பண்ணும். அண்ட் 2 ஹைட்ரஜன் பாண்ட் அங்க இருக்கும். அண்ட் அதே மாதிரி குவானைன் 3 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் வித் சைட்டோசின். ஸோ இதுதான் வந்து காம்ப்ளிமெண்டரி. அடினைன் இருந்தா தைமன் இருக்கும், குவானைன் இருந்தா சைட்டோசின் இருக்கும், வைஸ் வர்சா. ஸோ இதுல இன்னொரு விஷயமும் சொல்றாங்க, ஆல்வேஸ் a purine pairs with pyrimidine generating uniform distance between two strands. இந்த ரெண்டு ஸ்ட்ராண்ட்லயுமே உங்களுக்கு யூனிஃபார்மா டிஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அது ஏன்னா ஒரு பியூரின் இருந்ததுன்னா கண்டிப்பா அதோட காம்ப்ளிமெண்டரி ஸ்ட்ராண்ட்ல ஒரு pyrimidine தான் இருக்கும். ஸோ இதனாலதான் அதோட டிஸ்டன்ஸ் ரொம்ப ஈக்குவலா மெயின்டைன் ஆகுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், ரைட் ஹேண்டட் ஹெலிக்ஸ் வித் ஸ்பெசிபிக் டைமென்ஷன்ஸ். அதாவது எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸா கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ டிஎன்ஏ ரைட் ஹேண்டட் ஹெலிக்ஸ், அது ரைட் ஹேண்டடா இருக்கும். அண்ட் அதோட பிட்ச் பார்த்தீங்கன்னா 3.4 நானோமீட்டர். அது என்ன பிட்ச் அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் டர்ன் இருக்கு இல்லையா, அதுதான் ஒரு பிட்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஒரு கம்ப்ளீட் டர்ன் இருக்கு இல்லையா, அதுதான் ஒரு பிட்ச். ஸோ இப்போ 3.4 நானோமீட்டர் டிஸ்டன்ஸ் அண்ட் ஈச் டர்ன் ஆஃப் ஹெலிக்ஸ். ஸோ ஒரு பிட்ச்லையும் 10 பேஸ் பேர்ஸ் இருக்கும். ஸோ ஒரு கம்ப்ளீட் டர்ன்னா என்னன்னு சொன்னா ஒரு பிட்ச், ஒரு பிட்ச்லையும் 10 பேஸ் பேர்ஸ் இருக்கும். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் பேஸ் பேர்ஸ் எல்லாமே ஈக்குவலா மெயின்டைன் ஆகும். தட் இஸ் 0.34 நானோமீட்டர். அண்ட் ஹெலிக்ஸோட லென்த் பெர் டர்ன் பார்த்தீங்கன்னா 3.4 நானோமீட்டர் இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் டிஸ்டன்ஸ் எவ்வளோ கீப் அப் பண்ணுது அப்படிங்கிற லிஸ்ட். ஓகே, ஸோ ஒரு பிட்ச் அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளீட் டர்ன்,
ஒரு கம்ப்ளீட் டர்ன் 3.4 நானோமீட்டர் இருக்கு. ஒரு கம்ப்ளீட் டர்ன்லயும் 10 பேஸ் பேர்ஸ் இருக்கும். அதோட டிஸ்டன்ஸ் 0.34 நானோமீட்டர். ஸோ இதெல்லாம் தான் ஸ்பெசிஃபிக் டைமென்ஷன்ஸ். தென் பேஸ் பேர் ஸ்டாக்கிங். ஸ்டாக்கிங் அப்படிங்கிறது ஒன்று மேலே ஒன்று அடுக்கி இருக்கிறது. ஓகே, ஸ்டாக் அப்படின்னாலே ஒன்று மேலே ஒன்று அடுக்கி இருக்கிறது. ஸோ இந்த ஃபிளாட் பிளேன்ஸ் ஆஃப் பேஸ் பேர்ஸ் ஸ்டாக் ஓவர் ஈச் அதர். ஸ்டாக் ஓவர் ஈச் அதர் என்ன சொல்றாங்கன்னா, எல்லா பேஸ் பேர்ஸுமே ஒன்று மேலே ஒன்று அழகா அடுக்கி இருக்கும். ஸோ அதனால டபுள் ஹெலிக்ஸ் along with hydrogen bond providing additional stability to helical structure. ஸோ இந்த ஸ்டாக்கிங் காரணமா, அதாவது ஒன்று மேல ஒன்று அடுக்கி இருக்கிற காரணமாகவும் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இருக்கிறதுனாலையும் டிஎன்ஏ ரொம்பவே ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர் ரொம்பவே ஸ்டேபிளா இருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5 பாயிண்ட்ஸுமே கீ பாயிண்ட்ஸோட நான் கொடுத்துருக்கேன். ஸோ எக்ஸாம்ல எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த 5 பாயிண்ட்ஸை அழகா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஃபீச்சர்ஸை முடிக்கும் போது சென்ட்ரல் டாக்மா ஆஃப் மாலிகுலர் பயாலஜின்னு ஒரு கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க. அதாவது எப்படி புரோட்டீன் ஃபார்ம் ஆகுது, டிஎன்ஏல இருந்து ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகும், ஆர்என்ஏல இருந்து புரோட்டீன் ஃபார்ம் ஆகும். டிஎன்ஏல இருந்து ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகுறது டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்என்ஏல இருந்து புரோட்டீன் ஃபார்ம் ஆகுறத டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்கும், அண்ட் அதுக்கப்புறமா டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும், அண்ட் அதுக்கப்புறமா டிரான்ஸ்லேஷன் நடக்கும். ஸோ இதனால தான் நம்மளோட பாடியில இருக்க புரோட்டீன்ஸ் எல்லாமே கிரியேட் ஆகுது. ஓகே, இதுதான் நாம சென்ட்ரல் டாக்மா ஆஃப் மாலிகுலர் பயாலஜி அப்படின்னு சொல்றோம். ஆனா சில வைரஸஸ்ல இது ரிவர்ஸ் ஃப்ளோவா இருக்கும். அதாவது ஆர்என்ஏல இருந்து டிஎன்ஏ ஃபார்ம் ஆகும். ஆனா நம்மளோட ஹியூமன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெப்ளிகேஷன் அண்ட் டிஎன்ஏல இருந்து ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகுது, மெசஞ்சர் ஆர்என்ஏ. இங்க எம் ஏன் கொடுத்துருக்காங்கன்னா இது மெசஞ்சர் ஆர்என்ஏ. ஸோ டிஎன்ஏல இருந்து எம்ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகுது, டிரான்ஸ்கிரிப்ஷன், அண்ட் எம்ஆர்என்ஏல இருந்து புரோட்டீன் ஃபார்ம் ஆகுது, அது டிரான்ஸ்லேஷன். ஸோ இதுதான் சென்ட்ரல் டாக்மா ஆஃப் மாலிகுலர் பயாலஜி. இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட மாலிகுலர் பயாலஜி இருக்கு. Thank you for watching. Please do subscribe and support.